தினமணி இணையதள வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் ராகு கேது பெயர்ச்சி எப்போது, பொது பரிகாரம் என்ன, பெயர்ச்சியால் நன்மையடையும் ராசிகள் எவை, பெயர்ச்சியால் பரிகாரத்தின் மூலம் நன்மையடையும் ராசிகள் எவை என்று நாம் இப்போ பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி ஆங்கில மாதப்படி 13/2/2019 அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மிதுன லக்னத்தில் ராகு பகவான் கடக ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். கேது பகவான் மகர ராசியில் இருந்து தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். யார் அந்த ராகு கேது? வாங்க பார்க்கலாம். ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த கிரகத்துக்கு உண்டு. ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அவரது ஆதிபத்தியத்தை இந்த கிரகங்கள் நமக்கு கொடுப்பார்கள். உதாரணமாக ஜனனகால ஜாதகத்தில் மேஷ ராசியில் ராகு இருக்கின்றார் என்றால் அவர் மேஷ ராசியில் அதிபதியாக செவ்வாயின் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்வார். ராகு கேதுவை வைத்துதான் தாரதோஷம், கலத்திரதோஷம், பிதுர்தோஷம், புத்திரதோஷம் போன்றவற்றை சொல்ல முடியும். கல்வி, ஞானம், திருமணம், மக்கட்பேறு, வேலை, வெளிநாட்டு சம்பாத்தியம், கர்மா போன்ற நமது வாழ்வில் இன்றியமையாத காரகங்களுக்கு ராகு கேது முக்கியமானவர்கள் ஆவர். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சியால் நன்மையடையும் ராசிகள் மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகள் ஆகும். ராகு கேது பெயர்ச்சியால் பரிகாரத்தின் மூலம் நன்மையடையும் ராசிகள் ரிஷபம், விருச்சிகம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிகள் ஆவர். சரி, பொது பரிகாரமாக என்ன செய்யலாம்? ராகுவும் கேதுவும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் என்பதால் அடிக்கடி நாக தேவதையை வணங்குவது நல்லது. ராகுவிற்கு ஸ்ரீ துர்க்கை அம்சமுள்ள அம்மனையும், கேதுவிற்கு விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது நன்மையை தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தினமணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு ஆன்மீக ஜோதிட தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.